கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று இந்த இரவு ஜெப வேளையிலே தெய்வீக சமாதானத்தை வேண்டி ஒரு உணர்வு பூர்வமான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நமக்கு தேவை ஒரு தெய்வீக சமாதானம். கர்த்தர் சொன்னது போலவே, உலகம் தருகிற பிரகாரமாய் நான் தருகிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இந்த உலகம் கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும் அல்ல, ஒரு மெய்யான தெய்வீக சமாதானமே உங்களுக்கு உண்டாகும்படியாய் ஒரு உணர்வு பூர்வமான இந்த இரவு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை குறித்தும் கவலைப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, சந்தோஷமாய் கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதே உங்கள் பலன். தேவ பலன் இருக்கிறது அதில். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏயா மறுபடியும் சொல்றீங்க? ஏன் சந்தோஷமாய் இருக்க முடியாத நேரங்களிலே, சந்தோஷமே இருக்க முடியாத, சந்தோஷமாய் இருக்க முடியாத நேரங்களிலே சந்தோஷமாய் இருங்கள். ஐயா, சந்தோஷமாய் ஆடி பாடி அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறவர்களிடம் போய் சந்தோஷமாய் இருங்கன்னா சந்தோஷமா தானே இருக்கிறோம். எங்களுக்கு என்ன சந்தோஷத்துக்கு வர? சந்தோஷமா இருங்க நீ சொல்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கிறவங்க இல்லைன்னா ஆடி பாடிட்டு இருக்கிறவங்க, ஒருவேளை செழிப்புல இருக்கிறவங்கள்ட்ட போய் யாராவது சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஐயா, உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஜனங்கள் இப்படி சொல்வதை பார்த்திருக்கிறோம். ஆனால் பவுலடியார் சொல்லுகிறார், கர்த்தருடைய தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். என்ன வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஐயா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அநேகர் உங்களை சுற்றிலும் நின்றாலும் சரி, உங்களை, உங்கள் திருமண வாழ்க்கையை அல்லது உங்களுக்குள்ள எல்லாவற்றையும், உங்களுக்குள்ள ஆஸ்தியை, அந்தஸ்தை, உங்களுக்குள்ள எதை வேண்டுமானாலும் விழுங்கி விடுகிறவர்களைப் போல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல கனைத்துக் கொண்டு நின்றாலும் சரி, சந்தோஷமாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. This is wonderful, my dear people of God. பாருங்க, உங்க சாந்த குணம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சாந்த குணமும் பொறுமையும் அன்பும் விசுவாசமும் இல்லாததனால் நம்மில் அநேக பிரச்சனைகளிலே, துக்கங்களிலே, துயரங்களிலே ஆப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மாற்றமே இல்லை. அநேக பிள்ளைகள், ஐயா, கர்த்தரே சொல்லுகிறது போல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாததினாலே என் பிள்ளைகள் சங்காரமாகிறார்கள். யார் சங்காரம் பண்றது? சங்காரக்காரனுடைய சங்காரத்திற்கு அகப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். என் பிள்ளைகள் அறிய வேண்டியவற்றை அறியாதபடியினாலே, ஞானமாய் நடக்க வேண்டிய விஷயங்களிலே ஞானமாய் நடக்காததினாலே என் பிள்ளைகள் என்ன செய்றாங்க? அழிந்து போகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தரை சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். உங்கள் சாந்த குணம், பொறுமையோடும் விசுவாசத்தோடும் அன்போடும் கூடிய உங்கள் சாந்த குணம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாய் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கும்படியாய் அது நிச்சயமாய் உங்களுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது என்னையா கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்? நான் சாந்த குணத்தோடு இருக்கணும், இப்படி இருக்கணும் நீ சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட இருக்கிறார். என்னை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் அலையலையாய் வந்து என்னை சூழ்ந்து கொண்டாலும் சரி, வெள்ளம் போல், சுனாமி போல் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்காக
கொடியேற்றுவார். ஐயா, சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை என் தெய்வமே சிதறடிப்பார். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த சதி ஆலோசனைகளும் எந்த சதி திட்டங்களும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற நம்பிக்கையிலே நான் சாந்த குணத்தோடும் பொறுமையோடும் தைரியத்தோடும் இருக்கிறேன் என்று நீங்கள் இருக்கும் பொழுது, அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஐயா, கர்த்தர் சமீபமாய் வந்துட்டார்னா இந்த பேரொளி, இந்த மகிமையின் தேவனானவர், இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் நமக்கு சமீபமாய் வந்து விட்டாரே, ஆனால் உங்க பிரச்சனை எல்லாம் முடிந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். சத்துரு உங்கள் மீது கொண்டு போட்ட எல்லா கசப்புகள், வெறுப்புகள், உங்கள் மீது கொண்டு போட்ட எல்லா வியாதிகள், துன்பங்கள், கடன்கள், எல்லா சதிசூனியங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், எல்லா பிளாக் மேஜிகள் எல்லாம் அவர் இந்த பேரொளி சமீபமாய் வரும் பொழுது அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் தன்னாலே ஓடி போகும். Mighty God. எப்படி அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க. அதான் மறுபடியும் 6ஆம் வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். எப்ப சொல்றார் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் சொல்றார், நீங்கள் ஒன்றையும் அப்படி இருந்து கொண்டு அப்புறம் ஒன்றையும் குறித்து, சும்மா வெறுமனே ஒன்றையும் குறித்து கவலைப்படாம இருந்தா நம்மளை பிடிச்சு கொண்டு போயிடுவான். ஒன்றையும் குறித்து எப்பொழுதும் கவலை இல்லாமல் இருந்தோம்னா நம்ம அநேக சிக்கல்களிலே மாட்டிக்கொள்ளுவோம். மொட்டையா அப்படி நம்பி அப்படி வாழ முடியாது. இப்படி கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாய் அவருடைய வார்த்தையின் மேல், அவருடைய வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் மீது நம்பிக்கையோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நாம் காத்திருக்கும் பொழுது, ஐயா, இது எல்லாம் நமக்கு சூழ வரும் பொழுது நீங்கள் சந்தோஷமாய் இருக்க பழகிக் கொள்ளுவீர்கள். நீங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும். சந்தோஷமாய் இருக்க உங்களை மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சந்தோஷம் வந்துவிடும். Mighty God. அப்பதான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய நன்றி அறிதல் உள்ள ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தெரியப்படுத்தும் பொழுதே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்களை டேமேஜ் பண்ண முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த சிக்கலும் எந்த சிரமமும் உங்களை டேமேஜ் பண்ண முடியாது. தேவ சமாதானம் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மீது வைத்துவிட முடியும். ஹல்லேலூயா. உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மீது வைத்துவிட முடியும். வருத்தப்பட்டு இனி நான் பாரம் சுமக்க போவதில்லை. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, என் மகளுடைய பிரச்சனை, என்னுடைய கணவனுடைய பிரச்சனை, என்னுடைய தொழிலிலே பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, ஐயா, மொத்தமாய் என்னுடைய எல்லாவற்றிலும் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் நிச்சயமாய் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிறீர்கள். ஐயா, தேவனுக்கே தெரியப்படுத்தி விடுகிறீர்கள். வருத்தப்பட்டு சுமந்த பாரங்கள் போதும் என் அன்பு சகோதரியே. தேவனிடத்திலே நீ வந்து வரும் பொழுது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். மாற்றமே இல்லை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒரு பிள்ளைகளுடைய காரியம், கணவனுடைய காரியம், உங்கள் கையின் பிரயாசங்கள், தொழில், எல்லாவற்றிலும் இருக்கிற ஆபத்துகள், உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டமாய் நின்று உங்களை கேவலமாய் அற்பமாய் பார்த்தார்களே, உங்களுக்கு விரோதமாய் கூடி நின்று உங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்தார்களே, உங்களை அழித்து விடுவோம் அல்லது நீங்கள் அழிந்தே போவீர்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்களே, உங்களுக்காக கர்த்தரே யுத்தப்படுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்வார், நீங்கள் அமர்ந்திருந்து அமைதியாய் பொறுமையாய் நிதானமாய் இருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். Mighty God. ஹல்லேலூயா. கர்த்தரை சொல்வார், இன்று கண்ட எகிப்தியனை இனிமேலும் நீங்கள் காண்பதில்லை. நம்புங்கள், விசுவாசியுங்கள். அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஐயா, உங்களுக்கு அது நித்திய 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 கன மகிமையை கொண்டு வரும். Mighty God. இக்காலத்து பாடுகள் எல்லாம் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இக்காலத்து பாடுகள் எல்லாம் இனி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற மகிமைக்கு எவ்வளவு வேணும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று விசுவாசி
விசுவாசியுங்கள். ஓ மைட்டி காட், இப்படியாய் நீங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்தி அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பீர்கள். உங்களுக்கு சந்தோஷமாய் இருக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் சாந்த குணம், நீங்க இந்த தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் இருக்கும் பொழுது உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கும். கர்த்தரோ உங்களுக்கு சமீபமாய் இருப்பார். கர்த்தர் உங்கள் சமீபமாய் வரும் பொழுது, ஐயா, அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வேண்டுதல்களுக்கு அவர் பதில் கொடுப்பதோடு உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள், ஆபத்துகள், எல்லா விதமான நெருக்கடிகளிலும் இருந்து அவரே உங்களை பாதுகாத்து உயர்த்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்து வளர்ந்து மேன்மை அடைவீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த சூழ்நிலையிலே என் தேவனுடைய சமூகத்திலே வந்தார்களோ, எந்த கவலை கஷ்டத்தோடு, எந்த எதிர்பார்ப்புகளோடு தேவ சமூகத்திலே வந்தார்களோ, என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். உண்மையே நம்பி வாழ்க்கையிலே எதை இழந்தாலும் சரி, ஐயா, நம்பின காரியங்கள் எல்லாம் கைவிட்டு போனாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இன்றி, தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருப்பேன், என் தேவனுக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருப்பேன் என்ற தைரியத்தோடு உடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஐயா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆனால் விசுவாசத்தினாலோ தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். ஓ என்ற நம்பிக்கையோட இந்த இரவு ஜபத்திலும் அதிகாலை ஜபத்திலும் உங்க சமூகத்திலே வந்து காத்திருக்கிற, உங்களுடைய கிருபாசன தண்டையிலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தாவே நீர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு தெய்வீக சமாதானம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, கலைந்து போன குடும்பங்கள் சத்துருவின் சதிகளினாலே, சந்தேகம், பயம், போட்டி, பொறாமைகள், இன்னும் பல்வேறு குழப்பங்கள், அந்நிய ஜனங்களினால் வந்த ஆபத்துகளினாலும், உடனிருப்போர் செய்த சதிகளினாலும் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாகும்படியாய் ஜெபிக்கிறோம். மன குறைபாடுகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தவறு செய்தவர்களை கர்த்தர் பிடித்துக் கொண்டு இழுத்துக் கொண்டு கட்டி இழுத்துக் கொண்டு வரும்படியாய் உம்முடைய தூதர்கள் கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. mighty name of Jesus. இப்பொழுதே ஐயா, இவர்களை விட்டு பிரிந்து அநியாயமாய் பிரிந்து சென்ற பிள்ளைகள், அநியாயமாய் பறிக்கப்பட்ட பிள்ளைகள், அநியாயமாய் திருடப்பட்ட பறிக்கப்பட்ட கணவன்மார்கள், ஓ லார்ட், ஐயா, பிடித்து வைக்கப்பட்ட இவருடைய மனைவிகள், பிடித்து வைக்கப்பட்ட இவருடைய பிள்ளைகள், ஓ லார்ட், in the name of Jesus. ஓ லார்ட், சிறையிருப்பின் தேசத்தில், சிறையிருப்பின் பகுதியிலே, இடத்திலே இருந்து திரும்பி வரும்படியாய் சிறைச்சாலையின் கதவுகள், ஓ சிறைச்சாலை போன்ற கதவுகள் எல்லாம் திறக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா அந்தகார வல்லமைகளும், ஓ ஜனங்களுடைய சதி சூனியங்களும், யார் யார் அநியாயமாய் இவர்களுடைய குடும்பத்தாரை, இவர்கள் கணவனை, மனைவியை அல்லது பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிறார்களோ, அங்கே என் பரிசுத்த தூதன், ஓ பட்டயம் ஏந்திய கருக்கான இருபுலமும் கருக்குள்ள, ஓ எந்த பட்டயத்திலும், ஓ கடுமையான வல்லமையான மகிமையான பட்டயம் ஏந்திய தூதர்கள் கடந்து சென்று அவர்களை கலங்கடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய், குடும்ப உறுப்பினர்கள் திரும்பி வரும்படியாய், திருமண வாழ்க்கையை நாசமாக்கியவர்கள் மனம் திரும்பி வரும்படியாய் ஒரு தேவ அக்கினி இப்பொழுதே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களிலே ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, நீண்ட காலமாய், மிக நீண்ட காலமாய் திருமணங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை, ஓ கர்த்தர் இன்று நினைத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர், ஐயா, இந்த பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ, இவர்களுக்கு ஏற்ற மணமகன் மணமகள் எங்கே இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் ஓலா தேவ தூதர்களை கொண்டு வந்து
கொண்டு சேர்க்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்காக ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே பெரியவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பூமியும் அதன் நிறைவும் என் கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, தொழில்களிலும் வியாபாரத்திலும் பிசினஸ்களிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அநேகருக்கு மத்தியிலே பல்வேறு சிரமங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, சிக்கல்களோடு நஷ்டங்களோடும் ஐயா ஸ்தோத்திரம் சாதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அசாதாரணமான கிருபையுடன் இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் இவர்கள் கையின் பிரயாசங்களிலே கையிட்டு செய்கிற காரியங்களிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்காய் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க கிருபை, உங்க தயவு, உங்க காருண்யம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் கையின் பிரயாசங்களில் எல்லாம் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வருத்தப்பட்டு சுமந்த பாரங்கள் போதும் சுவாமி. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நொந்து நொடிந்து போன காலங்கள் போதும். இனி நாங்கள் எங்கள் கவலைகளோடு அலைந்து திரிந்து கொண்ட காலங்கள் போதும். எங்கள் கவலைகளை எல்லாம் முன்மீது வைத்து விடுகிறோம் சுவாமி. ஐயா, வருத்தப்பட்டு பாரம் சுமந்த பிள்ளைகள் எல்லாம், சுமக்கிற பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். கர்த்தரே அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் இவருடைய எல்லா பைனான்சியல் ப்ராப்ளங்களும், எல்லா கடன் தொல்லை, பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யும்படியாய் மகிமையான காரியங்களை, அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்கள் ஐயா, நீங்க நிம்மதியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் தூங்குவீர்கள். அந்த பேதுரு எப்படி சிறைச்சாலையிலே நாளை அவரை சிறைச்சேதம் பண்ண போகிறார்கள். இன்று வகுப்புக்கு 4 பேராய் 16 பேர் அவரை அணியாய் நின்று பாதுகாக்கிறார்கள். கை கால்களிலே சங்கிலி. ஹல்லேலூயா. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அந்த மனிதன் எப்படி தேவ மனிதன் தூங்கிக் கொண்டிருந்தான் நிம்மதியாய். மைட்டி காட். எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கும் பொழுது உங்களுக்காக ஒரு தூதன் அனுப்பப்படுவான். நல்ல செய்திகள் கடந்து வரும். நல்ல ப்ராஜெக்டுகள், நல்ல விசாக்கள், நல்ல ஜாப் ஆர்டர்ஸ், நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், நல்ல வரங்கள் நிச்சயமாய் கடந்து வரும். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சமீபமாய் இருப்பார். சகலத்திலும் மேன்மையை, மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.